பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய சலவாத்தை பார்க்க போறோம். இந்த ஜும்மாவுடைய நாள் அப்படிங்கிறது சலவாத்திற்கு சிறந்த நாள். இன்று இரவு முடியறதுக்குள்ள நீங்க ஜும்மாவுடைய நாளுடைய இரவு வரையும் நீங்க என்ன பண்ணுங்க, சலவாத்தை ஓதிக்கொண்டே இருங்க. அதுல இந்த செலவாத்து ரொம்ப ஒரு பிரத்யேகமான செலவாத்து. இந்த செலவாத்தை ஓதுபவர்களுக்கு முஃமினான முஸ்லிமானவர்களுடைய துவாக்கள் கிடைக்குது. ஏன்னா இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க முஸ்லிமானவங்களுக்கு எல்லாம் துவா செய்யும் போது அவங்களுடைய துவால நீங்க பங்கு பெறுறீங்க. நாம அவங்களுக்காக துவா செஞ்சுட்டு இருந்தா மட்டும்தான் அவங்களுடைய துவால நம்ம என்ன பண்ண முடியும். அவங்க பொதுவா முஃமினானவங்களுக்கு முஸ்லிமானவங்களுடைய ஹாஜத்தை நிறைவேற்றுன்னு சொன்னா அந்த தேவை நமக்கு நிறைவேறும். அதுல நம்ம துவால தவறுனது கூட பாத்தீங்கன்னா அவங்களுடைய துவா மூலமா நமக்கு கிடைக்கும். அதுல ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க இந்த மாசம், இது ஹஜ்ஜுடைய மாசமா இருக்குது. மத்த நாட்கள்ல கூட உம்ராக்கு போயிருப்பாங்க மக்கள்லாம். அப்ப அப்படி ஹஜ்ஜுக்கு போறவங்க உம்ராக்கு போறவங்கள பொதுவாக முஸ்லிமான அனைவருக்குமே துவா செய்வாங்க. அப்ப அந்த துவாக்களை எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நாம எப்பயுமே முஃமினான முஸ்லிமானவர்களுக்காக துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். துவா அப்படிங்கிறது அல்லாஹ்விடத்துல அவர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை. அந்த துவால அடுத்த கட்டமா என்ன இருக்கு, சலவாத்தும் இருக்கு. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய சலாம் இருக்கு பாருங்க, நாம ஒருவரை பார்த்து இன்னொருவர் சலாம் சொல்றோம்ல, அஸ்லாம் அலைக்கும்ட்டு, அதுவே ஒரு துவாதான். அப்ப சலாம் அப்படிங்கிறது ஒரு துவாதான். அவர்களுக்காக நேரடியா நம்ம பிரார்த்தனை செய்யறதும் துவாதான். அது இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சலவாத்து சொல்லுவோம். சலவாத்து சொல்றதும் ஒரு துவாதான். எல்லாமே பாத்தீங்கன்னா துவாதான். இஸ்லாமே என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, மனிதர்களால இன்னொரு மனிதர்களுக்கு எந்த ஒரு நல்லதையும் செய்ய முடியாது அல்லாஹுடைய நாட்டமின்றி. அதனால அல்லாஹ்விடத்துல அந்த மனிதர்களுக்காக நல்லது கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நம்ம பிற மனிதர்களுக்காக அல்லாஹ்விடத்துல நம்ம சலாம் மூலமாக, சலவாத் மூலமாக, துவா மூலமாக நன்மையான விஷயத்தை அவர்களுக்காக பிரார்த்தனையாக கேட்டுட்டு இருக்கோம். அதுல இந்த சலவாத்து முஃமினான முஸ்லிமானவர்களுக்கு நம்ம சலவாத்து சொல்றதுக்கு சமமானதா இருக்கும். இந்த சலவாத்து தான் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, யா அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உன்னுடைய சாந்தியை அருள்வாயாக அர்த்தம். முதல்ல யாருக்கு சொல்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்றோம். அடுத்தது என்ன சொல்லியிருக்கோம், முஃமினீன வல் முஃமினாத்தி, முஃமினான ஆண்கள் மீதும் முஃமினான பெண்கள் மீதும். முஃமினான ஆண்கள்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, இறை விசுவாசம் கொண்டுள்ளவங்களா இருப்பாங்க, தக்வா உடையவர்களா, ஈமான் உள்ளவர்களாக இருப்பாங்க. முஸ்லீம் வேற, முஸ்லீம்கள்லயுமே ரொம்ப ஈமானாக இருக்கக்கூடியவர்கள் வேற. பேரளவுல முஸ்லீமா இருக்கிறதும் அதுலயே ஊறி நம்ம ரொம்ப ஈமானா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப முஸ்லீம்கள்லயுமே பாத்தீங்கன்னா பேரளவுல முஸ்லீமா இருக்கிறவங்க இருப்பாங்க, சும்மா தொழுகை மட்டும் நிறைவேற்றிட்டு மற்ற விஷயத்துல எல்லாம் உலக விஷயத்தை பின்பற்றக்கூடியவங்க இருப்பாங்க. ஆனா ஒரு சிலர் ரொம்ப ஈமான் உள்ளவங்களா, தக்வா உள்ளவங்களா, அல்லாஹை பின்பற்றக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட இரையச்சம் கொண்ட முஃமினான ஆண்கள் மீதும் முஃமினான பெண்கள் மீதும் உன்னுடைய சாந்தியை பொழிவாயாக அப்படின்னு சொல்றோம். அதோட நம்ம விடல. அடுத்தது முஸ்லீமான ஆண்கள் மீதும் முஸ்லீமான பெண்கள் மீதும் நம்ம சொல்றோம். அதுதான் பாத்தீங்கன்னா முஸ்லிமீன ஒரு முஸ்லிமாத். அப்ப முஸ்லீமானவங்க பார்க்கும்போது மிச்சம் இருக்கிறவங்க ஒன்னா முஸ்லீம்ல ரெண்டு தான். ஒண்ணு பேரளவுல இருப்பாங்க, இல்ல ஒரு என்ன சொல்லலாம், ஒரு குறைந்த லெவல்ல இருப்பாங்க. சிலர் ரொம்ப ஈமானா இருப்பாங்க, எல்லாத்தையும் பின்பற்றக்கூடியவங்களா இருப்பாங்க. ஹலால் ஹராம் பின்பற்றுவாங்க, சுன்னத்துகளை பின்பற்றுவாங்க, எப்போதுமே தீன் மீது பற்றுள்ளவங்களா இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்கள முஃமின்கள்னு சொல்லி கேட்டுட்டு மிச்சம் இருக்கிறவங்கள முஸ்லீம்கள்னு நம்ம கேட்கிறோம். அப்ப மொத்தமாக அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அனைவருக்காகவுமே அல்லாஹ்விடத்துல நம்ம சாந்தியும் ரஹ்மத்தையும் கேட்கிறோம். அல்லாஹ் என்ன பண்ணுவான், நாம ஒரு மனிதனுக்கு என்ன கேட்கிறோமோ அதை நமக்கு திருப்பி கொடுப்பான், அதை பல மடங்கு திருப்பி கொடுப்பான். நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க, என் மீது நீங்கள் ஓதும் செலவாத்து உங்களுக்கு திரும்ப அதை விட அதிகமாக அதே போல் வருதுன்னு இருக்காங்க. அதே மாதிரிதான் முஃமினான முஸ்லிமானவர்களுக்கு கேட்டதை நமக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான், திருப்பி கொடுப்பான். இதை மட்டும் நீங்க ஓதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை ஓதும் போது உங்களுக்கு என்ன ஆகுது, அவங்களுடைய நன்மையும் அவங்களுடைய நல்ல விஷயங்களையும் நீங்க கேட்டிருக்கிறதுனால அவங்க துவால உங்களுக்கு பங்கு கிடைக்கும். இன்னைக்கு எத்தனையோ பேர் ஹஜ் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க முஃமினான முஸ்லிமானவர்களுக்கு துவா செய்யும் போது ஒன்னா முஃமினாகவோ இல்ல முஸ்லீமாகவோ நீங்க பங்கேற்றுக் கொள்வீங்க. இத குறைஞ்சது 27 முறையாவது ஓதிக்குங்க. அதிகப்படியா எவ்வளவு ஓதினாலும் நன்மைதான். 27 முறை ஓதினீங்கன்னாவே ஷஹீதுகள் கூடிய அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்குது. உலக முஸ்லிமான முஃமினானவர்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு உங்களுக்கு துவாக்கள் கபூலாகும், நன்மைகள் கிடைக்கும். இது ரொம்ப சிறப்பானது. இந்த நாள்ல ஓதிக்குங்க. 27 முறையெல்லாம் ரொம்ப சாதாரணமா எல்லாரும் ஓதிடலாம். ஓதிட்டு வாங்க. அல்லாஹ்வே போதுமானவன். உங்களுக்காக நான் துவா செய்றேன். இந்த ஜும்மாவுடைய நாள்ல உங்க துவால என்னையும் சேர்த்துக்குங்க.
நம்மளுடைய எல்லா ஆஜத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றுவானாக. ஆமீன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.